தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல சமீபத்தில் வெளியான ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அதில் ட்ரம்ப்போட பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஆதாரப்பூர்வமாக நிரூபணமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ FBI ட்ரம்ப்பை காப்பாற்றி விடுறாங்களோன்னு அமெரிக்கன்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றியும் பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாருங்க, மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த பில்ஸை பற்றி பேசிடுவோம். பில் கிளின்டன், அப்புறம் ஹிலரி கிளின்டன், அமெரிக்க முன்னாள் அதிபர் அண்ட் அவரோட மனைவி. பில் கிளின்டன் வயசு இப்போ என்ன, 79. ஹிலரி கிளின்டன் வயசு 78. இந்த வயசுல இந்த ரெண்டு பேரும் டெஸ்ட் மணி வழங்குறதுக்காக வராங்க. அந்த நாடாளுமன்ற விசாரணை குழுன்னு சொல்லுவாங்களே அமெரிக்காவில், காங்கிரஷியல் ஹியரிங்னு சொல்லிட்டு, அதுக்கு வராங்க. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த ஹியரிங் ஆரம்பிக்க போதுங்க. அதில் இவங்க இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை எதையாச்சும் மறைக்கிறாங்களான்னு நோண்டி கேள்விகளை கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட விஷயம் சில மணி நேரம் நடக்க போதா உலகம் முழுக்க இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ட்ரம்ப்போட பேர் எந்த அளவுக்கு அடிபட்டுச்சோ அதை விட ஒரு படி மேலே அடிபட்ட பேர் தான் பில் கிளின்டன். அமெரிக்கா வாண்ட முன்னாள் அதிபர். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல் பர்சனா அப்போ இருந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு. அவரோட மனைவியும் சாதாரணமாக கிடையாதுங்க, அமெரிக்க அரசியல்ல பெரும் புள்ளி. அமெரிக்க அதிபர் தேர்தல் சார்ந்து போட்டி போட்டவங்கல்ல இவங்களும் ஒருத்தவங்க, அதை மறந்துடாதீங்க. அப்பேற்பட்ட ரெண்டு பேரோட டெஸ்டிமோனியில என்னென்ன சொல்ல போகிறாங்களோ. ஓகே, பில்கேட்ஸ் இவர் இந்த விஷயத்தில் பெருசாக மாட்டினாப்லையா, இதுதான் நேரம்னு சொல்லிட்டு பில்கேட்ஸோட முன்னாள் மனைவி வேற அவரை வச்சு செஞ்சாங்களா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சார்ந்து. இப்போ பில்கேட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அவருக்குன்னு, அந்த ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் மத்தியில் பேசியிருக்காருன்னு சொல்கிறத விட மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு வாய் விட்டு கதறி இருக்காருன்னு சொல்லலாம். என்னென்ன பேசியிருக்காப்புல, ஆமாங்க 2 ரஷ்ய பெண்களோடு நான் இருந்தேன் அப்படின்ற விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமா வெளியே வந்துச்சுல, அது உண்மைதான்னு சொல்லியிருக்காரு. மக்களே சொல்றது யாரு, பில்கேட்ஸே சொல்றாரு அவர் சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு. அது உண்மைதான். ஆனா அந்த 2 பெண்களும் எப்ஸ்டீனோட விக்டிம்ஸ்லாம் கிடையாதுங்க. அதாவது எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க கிடையாதுன்னு இங்க திரும்பவும் அந்த இடத்துல நிக்கிறாப்புல. நான் எதுவுமே சட்டத்துக்கு புறம்பா தவறான விஷயத்த அங்க பண்ணவே இல்லை அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி, நான் அந்த 2 பெண்களோட இருந்தனே தவிர எப்ஸ்டீன் கூட்டிட்டு வந்த பெண்கள் சார்ந்தனால எதுவுமே கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. எப்ஸ்டீன் கிட்ட இருக்க பெண்களுக்கும் எனக்கும் துளியும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாப்ல. அதாவது எப்ஸ்டீன் சம்பந்தமா சொன்னதுன்னு நான் பெரிய சிக்கல்ல மாட்டணும். எப்ஸ்டீன் விட்டுருங்க, அந்த 2 பெண்கள் சார்ந்த மட்டும் நான் இருக்கேன், அது என்னோட பிரைவசி, அதனால என்ன பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுல தப்பு இருக்காதுல்ல. இந்த பாயிண்ட் யோசிச்சாலும் என்னவோ தெரியல, பில்கேட்ஸ் அவர்கள் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் எப்ஸ்டீன் கூட கிட்டத்தட்ட 2014 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இருந்தேன், டச்சில் இருந்தேன். இந்த டைமில் நாங்கள் அடிக்கடி இந்த ப்ரைவேட் ஜெட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போவோம் அங்கே இந்த ஜெர்மனி அப்புறம் அமெரிக்காவில் சில பகுதியை அதுமாரி போவோமே தவிர எப்ஸ்டீனோட ஐலண்ட் இருக்குல்ல அங்கே நான் ஒரு முறை கூட போனதே கிடையாதுன்னு சொல்கிறாப்புல. அதாவது ஒன்று நடந்திருக்கு, ஆனால் இந்த உலகம் எதை குற்றமாக பார்க்குதோ அது மட்டும் நான் செய்யலை, இதைத்தான் நான் செஞ்சேன்ற மாதிரி பில்கேட்ஸ் இப்போ தனக்குத்தானே லாயரா மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நான் பண்ணதில் பெரிய தப்பு என்ன தெரியுமா, இந்த பைபிளில் எப்ஸ்டீனை சந்தித்து அவங்க கூட பேசி அவங்க கூட பழகினது தான். நான் அதை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா நான் எதுக்கு உலக மக்கள்கிட்ட இப்படிலாம் என்னை பற்றி விளக்கம் கொடுத்துட்ருக்கணும். நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மனுஷங்கிட்ட பழகினதுக்காக. இதுக்காக என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு பில்கேட்ஸ் அவர்கள் இங்கே கேட்டிருக்காங்க. உலகத்தை கட்டி ஆடுற மைக்ரோசாஃப்ட் அதோட முதுகெலும்பு இவர் தான். அது மட்டுமா, நிறைய நாடுகளுக்கு கல்வி சார்ந்து ஃபண்டிங் பண்ணுறது, மருத்துவ உதவி சார்ந்து ஃபண்டிங் பண்ணுறது, இந்த ஃபவுண்டேஷன் பேஸில் யார் அதிகமாக பார்த்தீங்கன்னா அங்கேயே பில்கேட்ஸ் மேலே நிற்கிறாப்புல. அப்பேற்பட்ட செல்வாக்கான ஒரு பர்சன் எந்த அளவுக்கு கூனி குறுகி இப்போ வழக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஒரே ஒரு நபரால். பில்கேட்ஸையும் லேசுப்பட்டால நினச்சிடாதீங்க. இதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம், இன்னும் டைம் வரும்போது தெளிவாக அதை பற்றிலாம் பேசுவோம். ரைட்டு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விஷயத்தில் ஆஃப்ரிக்காவும் லிங்காக இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. என்ன மேட்ருனா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிடப்பட்டுச்சுல, இதில் இருந்த இமெயில்ஸு அதை ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்க்கும்போது ஸ்கெட்யூல்டு மீட்டிங்ஸை பற்றியும் ப்ராஜெக்ட் சிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றியும் லோன்ஸை வழங்குறத பற்றியும் ஃபுல்லாக மென்ஷன் ஆகிருக்கு. எங்கே
ஆப்பிரிக்கா இருக்குல்ல, அதை சார்ந்து மென்ஷன் ஆயிருக்கு. இந்த எப்ஸ்டைன் பைபிளை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வரைக்கும் தன்னோட லாபி இருக்குல்ல, இந்த நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அங்கேயே அவனுக்கு செல்வாக்கு இருந்திருக்குன்றது இப்போ தெளிவாக தெரிய வருது. ஆக்சுவலாக பவர்ஃபுல் ஃபிகர்ஸுங்க ஆப்பிரிக்காவில், அவங்க கூட நல்ல டச்சில் இருந்திருக்கான். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடான செனகல், இன்னொரு வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடான ஐவரி கோஸ்ட் இருக்குல்ல, அது வரைக்குமே தன்னோட பலத்தை இவன் நிர்மாணித்து வச்சுருந்துருக்கான். பில்கேட்ஸை பற்றி பேசினாலே ஆப்பிரிக்கா உள்ள தடுக்க முடியாமல் வந்துடும் போல இருக்கு. ஓகே, ரைட்டு. எப்ஸ்டைன் இந்த கரீம் வேட் அப்படின்ற பர்சன் கூட க்ளோஸாக இருந்திருக்காப்புல. இந்த கரீம் வேடு யாருன்னா, செனகலோட முன்னாள் அதிபர் அப்துல்லையா வேடு அவரோட பையன். புரியுதா மக்களே? பையன் மூலமாக அப்பாவை தாஜா பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 2010 வருஷம் தான் இந்த கரீமை எப்ஸ்டைன் மீட் பண்ணியிருக்கான். யார் மூலமாக தெரியுமா? சுல்தான் அகமது. அதாங்க இந்த விஷயத்தில் பெருசாக பேர் அடிபிடிச்சு பாருங்க. நவீன துபாயை கட்டமைச்சதில் பெரிய பங்காற்றினவர், டிபி வேர்ல்டோட சிஇஓவா இருந்தவர். எப்ஸ்டைன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாருன்ற விஷயம் நிரூபணமாகவே அவருக்கு ப்ரெஷர் பில்டாக அந்த சிஇஓ போஸ்ட்டை ரிசைனே பண்ணிட்டாப்ல. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விஷயத்தில் காவு வாங்கப்பட்டவங்கள முக்கியமானவர் இந்த சுல்தான் அகமது தான். ஸோ இவர் மூலமாக தான் இந்த வேர்டோட கான்டாக்டு எப்ஸ்டைனுக்கு கிடச்சிருக்கு. எப்ஸ்டைனோட பழக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க உங்களை எப்படியாவது பிடிச்சிருவான். உங்களை வச்சு 10,000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க இருப்பாங்களே, அவங்கள லாபிக்குள்ளே கொண்டு வந்துடுவான். உங்களை வச்சு அவங்ககிட்ட தாஜா பண்ணுறான். அதுக்கப்புறம் 1,00,000 கோடி ரூபாய் சொத்து யார் வச்சிருக்கான், அங்கே போய்ட்டு அவங்கள உள்ளே கொண்டு வந்துடுவான். இப்படியே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை உலகம் முழுக்க பரப்பிட்டு இருந்தான். இப்படி தான் வேடியோ உள்ளத்துக்கு போட்டிருக்கான். அடுத்ததா நினா கெய்டா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐவரியன் பிரசிடென்ட்டுங்க, அவங்களோட நீஸ் அலசானா ஓட்டாரா அவங்க பேர். அவங்களோட நீஸ் தான் இந்த நினா கெய்டா. ஸோ இவங்க கூட எப்ஸ்டைன் ஃபர்ஸ்ட் கான்டாக்டில் தான் இருந்திருக்கான். அந்த விஷயமா இமெயில்ஸ் மூலமாக தெளிவாக தெரிய வருது. எதுக்காக எப்ஸ்டைன் இந்த அளவுக்கு இந்த அதிபர் குடும்பங்கள் சார்ந்து இருக்கவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்? அது ஆப்பிரிக்காவில் இருக்க முக்கியமான 2 நாடுகள் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில். இது யாருக்காகவோ ஒருத்தருக்காக வேலை பண்ணுறதுக்காக எப்ஸ்டைன் இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்பிரிக்கா முழுக்க பெருக்கி இருந்தானா, இல்லை வேற எதனா காரணங்களாக இருக்குமா? ஏன்னா பில்கேட்ஸ் சார்ந்து ஆப்பிரிக்கா சார்ந்து நிறைய பேர் நிறைய விஷயம் அடுக்குவாங்க. அதில் கான்ஸ்பிரசி தேரியாக போயிடும். ஆனால் இது போல் லிங்க்லாம் பார்க்குறப்ப இன்னும் என்னென்ன விஷயங்களை பண்ணுறதுக்குங்க வேலையை பண்ணியிருந்தாங்களோன்னு பல பேர் இப்போ சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இருக்குது ஒரு நாள் கிடைக்கிற அப்டேட்ஸும். இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆப்பிரிக்காவில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கலாமோன்னு பல பேர் சந்தேகிக்கிறாங்க உலகம் முழுக்கவே. இது புதிய புயலாக இருக்குல்ல எப்ஸ்டைன் ஃபைல்ஸில், ரைட்டு. இல்லை வேற 9/11 சார்ந்து எதனா உள்ளே இருக்குமான்னு பார்த்தா அந்த போர்ஷனே காணும். ஒருவேளை அமெரிக்கா சொல்கிற விஷயங்கள் தான் உண்மைன்னு சொல்கிறதுக்காகவே FBI அந்த வேலையை பண்ணிச்சா, அதுலேருந்து தூக்கிட்டான்னு என்னவோ தெரியல. எதுக்கு அவ்வளோ குற்றச்சாட்டு முன் வைக்கிறேன்றது போ உங்களுக்கே புரியுங்க. இந்த பிக்கெஸ்ட் நோட் என்ன தெரியுமா? இப்போ எனக்கு வரைக்கும் புரியாமல் இருக்கிற விஷயம், 2008 வருஷமே எப்ஸ்டைன் இந்த கன்விக்ஷன் ஆயிட்டாப்ல. அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டாச்சு. ஏற்கனவே இந்த மாமா பைய வேலை பார்த்து ப்ராஸ்டியூஷன்லாம் பண்ணுறான் அப்படின்னு கேஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? 2008 கன்விக்ட் ஆகிட்டான். ஆனால் கன்விக்ட் ஆன பிற்பாடும் கூட அவனுக்கு நிறைய பேங்க்ஸ் உதவி பண்ணியிருக்கு, நிறைய பில்லியனர்ஸ் உதவி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபண்ட் அவன் கேட்குற காசுலாம் கொடுக்கறதுக்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இல்லை குறிப்பிட்டு சொல்லணும், ஜஸ்ட் டாலே, லியோன் பிளாங்க் அண்ட் இந்த டவுச்சி பேங்க் இருக்குல்ல, அவங்க வரைக்குமே இவனுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்பட்ட கேஸில் மாட்டி குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படிங்க இவங்கெல்லாம் வந்து ஃபண்டு பண்ண முன் வருவாங்க? அவங்களுக்கு தெரியாதா நாளை பண்ணி பெரிய கேஸில் மாட்டுவான், நம்ம பேர் வெளியே வரும் அப்படின்ட்டு? அதெல்லாம் தெரிஞ்சதை பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த ஃபேவரை எல்லாருக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ஸ்டைனுக்கு மட்டும்தான் இந்த ஃபேவர் கிடைக்கும். அப்படி என்ன எப்ஸ்டைன் பண்ணிட்டான்? அப்படி இல்லைனா இவங்க பண்ணதெல்லாம் எப்ஸ்டைன் ஆவணமாக எடுத்து வச்சிருந்தானா? எவ்வளோ கேள்வி மனசில் வருதுல. இதுதான் இப்போ வரைக்கும் இந்த கேஸில் புரியாத புதிராக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தோண்ட இன்னும் பல பேர்கள் வெளியே வரும் போல இருக்கு, ரைட்டு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இவர் எப்படியாச்சும் பலி கொடுத்தணும்னு சொல்லிட்டு இந்த டெமோக்ராட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு தீவிரமாக இருக்காங்க. இது இன்னும் இப்போ தீவிரப்படுத்தியிருக்காங்க. என்ன ஆயிருக்கு, கடந்த 2019 வருஷம் அப்போ தான் கரெக்டாக எப்ஸ்டைனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஜெயிலுக்குள்ளேயே சாகிறான். ஓகேவா? எல்லாமே நடக்கிறது 2019. அந்த டைமில் ஒரு பெண்மணி ட்ரம்ப்புக்கு எதிராகவும் எப்ஸ்டைனுக்கு எதிராகவும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. உண்மையிலேயே பெரிய குற்றச்சாட்டுங்க அது. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மைனராக இருக்கும்போது என்ன ட்ரம்ப்பும் சரி அந்த எப்ஸ்டைனும் சரி செக்ஷுவலாக அசால்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அவங்க பொது வெளியில் வந்து சொல்ல போயிட்டு, அமெரிக்க மக்கள் முன்னிலையில் சொல்ல போயிட்டு, ஊடகங்கள் வரைக்கும் சொல்ல போயிட்டு அந்த விஷயம் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. FBI இந்த விவகாரம் சார்ந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட 4 இன்டர்வியூஸை எடுத்திருக்காங்க. அதாவது அவங்களோட வாக்குமூலம் வச்சுக்கோங்களேன், என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு 4 போர்ஷன்ஸாக எடுத்திருக்காங்க. இந்த சமீபத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை வெளியிட்டாங்களே, அப்போ நானே பெருசாக எதிர்பார்த்த விஷயம், சரி ஏற்கனவே அந்த பொண்ணுலாம் சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டு, அது சம்மந்தமாக இந்த ஆவணத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஏமாற்றம் தான். என்ன இருக்குது, அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் வரல.
அந்த பொண்ணு கொடுத்தது ஒட்டுமொத்தமாக 4 இன்டர்வியூஸ்னு சொன்னோன்னா அதில் ஒரு இன்டர்வியூ பற்றி மட்டும்தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸில். அதுவும் எப்ஸ்டைனை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்க அந்த பொண்ணு, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி அந்த பொண்ணு சொன்னது ஒரு வார்த்தை கூட இந்த டிஓஜே வெளியிட்ட எந்த ஃபைல்ஸ்லையும் கிடையாது. ஸோ 4ல் 1 மட்டும்தான் பப்ளிஷு, 3 பப்ளிஷே பண்ணல. இதனாலே அமெரிக்க மக்கள் கோபத்தில் கேட்குறாங்க இப்போ, எதுக்காக அதை பப்ளிஷ் பண்ணலை? இது நீங்கள் தெரியாமல் பண்ணாமலாம் தெரியலையே, தெரிஞ்சதான் பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரம்ப்பை காப்பாற்றி விட்றீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக மாற எதிர்கட்சியினரும் கேள்வி மேலே கேள்வியை கேட்க அமெரிக்க நீதித்துறையும் பதில் சொல்லியே ஆகணுன்ற கட்டத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போ டிஓஜே என்ன சொல்லுது, இல்லைங்க சில டாக்குமெண்ட்ஸ் வித்தல்ல இருக்கிறது உண்மைதான், அதாவது வெளியிட வேணாலும் ஒதுக்கி வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனால் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கல நிறைய வழக்குகள் சார்ந்து, இப்போ அதெல்லாம் வெளியிட்டு அதில் டிஸ்டர்ப் ஆகிடுவோங்க, அதனால தாங்க நாங்கள் வெளியிடாமல் இருக்கோன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க. லீகலாக இப்போதைக்கு நாம் அதை பப்ளிசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்தி ஆகணும், அதனால தான் அதை நாங்கள் வெளியிடலை இப்போது. ஸோ புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க அந்த விஷயத்த. எவ்வளோ பெரிய கிரேவ் அலிகேஷன் இது, ஆனால் அவங்க அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இன்னொரு பக்கம் மக்கள்லாம் ட்ரம்ப்பை மட்டும் தான் காப்பாற்ற முற்படுறீங்களா, இல்லைனா இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற முற்படுறீங்களா? அப்போ நீங்கள் வெளியிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வரலன்னு தானே உண்மை. நிறைய டாக்குமெண்ட்ஸை உள்ளே பதுக்கிக்கிட்டே சில பேரை மட்டும் போட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், எப்ஸ்டைனால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்களா, அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்ட அந்த எப்ஸ்டைன் ஃபைல் சார்ந்து பெரிய ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருந்தாங்க. ஏங்க என்னங்க இவ்வளோ தான் இருக்குது ஃபைல்ஸு, நிறைய பேர் உள்ளே இருக்கணுமே, பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ பேர் இருக்குமே, அவங்க பேர்லாம் காணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எங்கிட்ட டிஓஜே என்ன சொல்லிச்சு, இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக வெளியிட்டு இருக்கோம், மொத்தமாக வெளியிட முடியாதுல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஓஜே மேலே பல பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சுல. இப்போ நம்மளுக்கு டவுட் வருதோ இல்லையோ, ஆனால் டெமோக்ராட்ஸ் இருக்காங்களே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த டெமோக்ராட்டை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் ராபர்ட் காசியா இருக்கார்ல, அவர் இதான் கடிச்சு சாகுன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னென்ன சொல்கிறாரு, அந்த 3 இன்டர்வியூஸையும் நானும் தேடி பார்த்தேன் அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில், எங்கேயுமே காணோம். பொதுமக்கள் கூட இந்த மறைக்கப்பட்ட திருத்தப்பட்ட வெர்ஷன் தான் பார்த்துருப்பீங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸில். ஆனால் நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி திருத்தப்படாமல் அந்த பிளரே பண்ணப்படாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணோம். ஆனால் அதில் கூட அந்த 3 இன்டர்வியூஸ் சார்ந்து ஒன்றுமே கிடையாது, அந்த பொண்ணு சொன்னதுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் டெஃபினட்டாக சொல்கிறோம், கவர் அப் கண்டிப்பாக இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாப்புல. யாரை காப்பாற்ற? ட்ரம்ப்பை காப்பாற்ற FBI இந்த வேலையை பார்க்குறதா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. FBI ரொம்ப தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எதுக்காக அந்த 3 இன்டர்வியூஸையும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வெளியிடாமல் விட்டுருக்கீங்க? ஒன்று FBI இன்வெஸ்டிகேட் ஒழுங்காக பண்ணலையா, இல்லைனா உண்மை வெளியே வந்துடும் இதை விட்டா அப்படின்ற பயத்தில் அதை மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த ஆக்ட் வந்ததுனால தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸே உலகம் முழுக்க ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது, வெளியே வந்துச்சு. அப்போ ஏற்பட்ட டிரான்ஸ்பரன்சி ஆக்டையே வயலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கிறதா பெரிய குற்றச்சாட்டு. டிஓஜே தூக்கத்தை தொலைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோதான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காங்க, எங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எங்ககிட்ட கிடைச்ச எல்லா டாக்குமெண்ட்ஸை தொகுத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருக்கோம். அதன்படி தான் சமீபத்தில் வெளியிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டகரிஸ் இருக்குல்ல, அதாவது டூப்ளிகேட்ஸ், அப்படி இல்லைனா இந்த ப்ரிவிலேஜ்டு மெட்டீரியல்ஸ், அப்படி இல்லைனா இந்த ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் கூட சம்மந்தப்பட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸில் வெளியிடப்படலை, நீங்களாம் அதைத்தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க டாக்குமெண்ட்ஸாக இருந்தும் ரிவ்யூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுல கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ யாருமே கேட்காம விட்டுருந்து என்னங்க இருக்கிறது? புரியுதா மக்களே? ஊடகத்தோட கடமை என்னன்றது, யாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தாக்கா அதை அப்படியே காற்றுல ஓடுறோம். நீங்கள் ப்ரெஷரை கிரியேட் பண்ண தான் அதை பற்றி கொஞ்சமாச்சும் வெளியே வந்து சொல்லுவாங்க. அதான் இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒயிட் ஹவுஸ், அங்கே வெள்ளை மாளிகையிலையும் செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டாங்க, என்னங்க ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட ஃபைல் மட்டும் உள்ளே இல்லையாமே, அந்த இன்டர்வியூஸ்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்ப ஒயிட் ஹவுஸ் அனந்தரமாக வழக்கம் கொடுத்துருக்கு. ஏங்க அதிபருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டு இதெல்லாம் போயிட்டு எங்கள் அதிபர் ஃபுல்லாக வெளியே வந்துட்டாருங்க. இட் மீன்ஸ் எப்ஸ்டைன் விவகாரம், அவர் சம்மந்தப்பட்ட எந்த விவகாரமாக இருந்தாலும் அது சார்ந்த எங்கள் அதிபர் இருக்கலாம் சீண்டி பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லை, அவர் எந்த தப்பும் பண்ணவும் இல்லை, அதனால் அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒயிட் ஹவுஸ் இப்போ சொல்லியிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ்டேக்காக எல்லாமே வெளியிடாமல் போயிடுச்சா, அப்படி இல்லைனா வேற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா? அவ்வளோ மிஸ்டேக்காக எல்லாத்தையும் பண்ணுறவங்களா அமெரிக்க அரசு, அமெரிக்க நீதித்துறை? எனக்கு டிஓஜே மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெளியிட்டாலும் கேட்டிங்கன்னா அதில் சுத்தமான நம்பிக்கையே இல்லை. ஏன்னா விக்டிம்ஸே சொல்கிறாங்க அதை. அப்படின்னு இருக்கப்ப நம்ம டிஓஜே பக்கம் நிற்கக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.